நண்பர்களுக்கு வணக்கம். மறுபடியும் டால்ஸ்டாயோடைய ஒரு சிறுகதையை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதையும் ஒரு சின்ன கதை, ஆனால் நிறைய விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதை ஒர்க், டெத் அண்ட் சிக்னஸ் அப்படிங்கிற இந்த கதை. இந்த கதையில் மனிதர்களை கடவுள் படைக்கிறாரு. அவர்கள் எந்த விதமான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு நிலையும் இல்லை. அவர்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம் இதுக்கான அவசியங்கள் ஏற்படலை. அடுத்து இவர்களுக்கு நோய் என்கிற விஷயத்த அவங்களுக்கு கடவுள் கொடுக்கல. 100 பேராக சேர்ந்து வாழ்கிற வரைக்கும் அவங்களுக்கு நோய் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழித்து கடவுள் பூ உலகுக்கு போனார். அங்கே போயிட்டு இந்த மனிதர்கள் எப்படியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்கு போகிறார். அங்கே போனால் மனிதர்கள் ஒன்றோட ஒன்று அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கிட்டு ஒற்றுமை இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத கடவுள் பார்க்குறாரு. அப்போ நினைக்கிறார், அட பாவிகளா, என்னடா நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன், நீங்கள் மோசமான ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களே அப்படின்னு கடவுள் அந்த இடத்துல நினச்சி பார்க்குறாரு. கடவுள் நினைக்கிறாரு, மனிதன் அவனுக்குள்ளாவே தனித்தனி ஒரு உலகமாக அவனுக்குள்ளே வாழ்கிறதுனால தான் இந்த நிலை. அவன் ஒற்றுமையோடு ஒருத்தரோடு இணைந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் இப்படி இவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளாக ஒரு தனித்தீவுகளாக வாழ மாட்டாங்க அப்படின்னு நினச்சி, ஆக மனிதன் அவனுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இது 3 வேணும். அவனே அவனுக்கான வேலைகளை செய்துக்கணும். அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவன் முதல்ல ஒரு தனக்கான ஒரு வீடு ஒன்று அமைக்கணும். இப்படி வீடு அமைக்கணும், அடுத்து நிலத்தை அவன் உழணும், மரத்தை வெட்டணும், அவனுக்கான வேலைகளை செய்யணும். அப்படின்னா அதுக்கு மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் அவனால் செய்ய முடியாது. அப்போது அந்த மற்றவர்களுடைய உதவி வரும்பொழுது அவன் அந்த உதவிக்காக இன்னொருத்தரை சார்ந்து அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக வாழ்வாங்க. அதனால் நாம் வேலை என்கிற விஷயத்தை மனிதனுக்கு நம்ம ஏற்படுத்துவோம் அப்படின்னு கடவுள் நினச்சி, அப்போது இப்படி அவர்களுள்ள தனித்தனியாக பிரிவு இல்லாமல் அந்த வேலைக்காக எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தை அவர் பண்ணிட்டு போயிட்டார். மீண்டும் சில காலங்கள் கழித்து பூவுலகுக்கு வரார். பார்த்தா அந்த மனிதர்கள் மாறி இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்குறார். ஆனால் முன்னெப்போதும் விட மிக மோசமான நிலையில் அவங்க மாறி இருக்கிறாங்க. அப்போ முன்னாடி தனித்தீவாக இருந்தாங்க, ஆனால் இப்போ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஒற்றுமையாக இருந்தாலும் இன்னொருத்தனுடைய வேலையை இன்னொருத்தன்கிட்ட பறிக்கிறது, அவனுடைய உழைப்பை சுரண்டுறது, ஆக இவங்களுக்குள்ளாக குழுக்களாக பிரிஞ்சுக்கிறது. அப்போது இப்படியான பிரிவினைகள் இவங்களுக்குள்ளாக ஏற்படுத்திக்கிட்டு இன்னமும் அதிகமான நிலையில், மோசமான நிலையில் இவங்க போகிறத கடவுள் பார்க்குறாரு. அட பாவிகளா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஒற்றுமையோடு இருப்பீங்கன்னு தான் பார்ப்பேன். இங்கே என்னன்னா நல்லா வலிமையாக இருக்கிறவன் எளிமையாக இருக்கிறவனை உழைப்பை சுரண்டுறான், இவனுடைய வேலையை இன்னொருத்தன் கெடுக்கிறான். குழுவாக தனித்தனியாக பிரிஞ்சு இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவனுக்குள்ளே நான் இந்த குழு இந்த குழுன்னு இவ்வளோ ஒரு சண்டை போட்டுக்கிறானுங்க இவனுங்கள அப்படின்னு கடவுள் பார்க்குறாரு. சரி, ரைட்டு, இப்போ இவனுங்க எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டானுங்க, அடுத்து நம்ம வேறு ஒரு விஷயத்தை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அடுத்து ஒரு விஷயத்தை செய்கிறார். என்னென்னா மரணம். மனிதனுக்கு எப்போ வேண்டுமானாலும் மரணம் ஏற்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புகுத்துறாரு. அப்போது இந்த மரணத்தின் பயத்தின் மூலயமாக ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது நமக்கு வாழ்க்கை, நம்ம எப்போது வேண்டுமானாலும் இறந்து போயிடலாம். ஆக நாம் நமக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும், நமக்குடைய வேலைகளை நம்ம பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியான முறையில் அன்பான முறையில் வாழணும் அப்படின்னு இந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாரு. மீண்டும் சில காலங்கள் கழித்து கடவுள் பார்க்குறாரு. இப்போது இது மாறி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி இருந்ததை விட இன்னும் மோசமான நிலைக்கு போகிறாங்க. என்ன அப்படின்னா, நாம் எப்போ வேண்டுமானாலும் இறந்து போகலாம், அதனால் எப்போதையும் முடிய இன்னொருத்தனுடைய உழைப்பை நம்ம அதிகமான முறையில் எடுக்கணும். ஏன்னா நம்ம அதிகமான பணங்களை நாம் சேர்க்கணும், அதிகமான செல்வங்களை சேர்த்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழுக்களும் நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வலிமையானவர்கள் எளிமையானவர்களை அடிமைப்படுத்தி அதிகமான பணிச்சுமைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் பார்க்குறாரு. இப்போ வலிமையானவர்கள் தங்களுடைய வாரிசுகள் அவங்க எல்லோரும் வளரணுங்கிறதுக்காக வலிமை இல்லாதவர்கள் மிக மோசமான நிலையில் உழைச்சி அவங்களுடைய உடலை இன்னும் மேலும் வருத்தி கொடுமையான முறையில் வாழ்கிறத கடவுள் பார்த்து சரி இதெல்லாம் நம்ம சீராக்கணும், நம்ம இது சீராக்கலைன்னா மிகுந்த இன்னும் மோசமான நிலைக்கு போகத்தான் போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடவுள் நோய் என்கிற விஷயத்தை கொண்டு வராரு. அப்போது அந்த நோய் ஏற்படும் பொழுது ஒரு சக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்னலுக்கு இன்னொரு சக மனிதன் நிச்சயமாக உதவிகளை செய்வான். அவன் இன்னொருத்தன் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது இன்னொருத்தன் அவனை பார்த்து அவனை பராமரிப்பாங்க. இப்படியாக இவர்களுக்குள்ள ஒரு மனிதநேயம் ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும் அப்படின்னு கடவுள் நினச்சி நோய்களை புகுத்துறாரு. மீண்டும் சில நாட்கள் கழித்து பார்க்க வரும் பொழுது மனிதர்கள் முன்னெப்போதும் விட மிக மோசமான நிலைக்கு மாறியிருக்காங்க. நோய்கள் இவர்களை ஒன்றாக்கும் அப்படின்னு நினச்சோம்னா நோய்கள் இவர்களை இன்னும் அந்நியமாக்கியிருக்கு. தனக்கு எங்கே அந்த நோய் தொற்றிடுமோ, தனக்கும் எங்கே வந்துடுமோ,
பணம் இருக்கக்கூடியவன் நல்ல முறையில் இருக்கவும், பணம் இல்லாதவர்கள், ஏழைகள் அவர்களெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும், அவங்களெல்லாம் பக்கத்தில் சேர்க்கக்கூடாது, அவங்களெல்லாம் ஒதுக்கிடணும், ஒரு தூரமாக தள்ளிடணும் அவங்களெல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த மனிதர்கள் போயிட்டாங்க. ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது ஒருத்தனை பராமரிப்பதற்கு, அவனை பார்த்துக்கொள்வதற்கு ஒரு கை தேவைப்படும்னு பார்த்தா, இந்த கை அவர்கள் எல்லோரையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கையாக இருக்குது. ஆக இந்த நிலைமை இன்னும் மோசமாகத்தான் ஆகியிருக்கு. பணம் இருக்கிறவங்க நோய் இருந்தாலும் அவங்களே தங்களை பாதுகாக்கிறாங்க. பணம் இல்லாதவர்கள் அவங்களுக்குன்னு தனி இடங்களை ஒதுக்கி அவர்கள் அங்கே தான் இருக்கணும், நீங்கள் இந்த பணம் இருக்கிறவங்களுடைய இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு பாகுபாடுகளை இந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டாங்களேன்னு கடவுள் நொந்து போகிறாரு. ஸோ ஒரு முடிவு வராரு. ஆக இவங்களுக்கு மகிழ்ச்சி என்பது எதில் இருக்குதுன்னே இவங்களுக்கு தெரியல. இவங்களுடைய போக்கில் விட்டுறணும், இவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, இவங்களே போராடி துன்பப்பட்டு மகிழ்ச்சி என்பது எதில் இருக்குங்கிறது இந்த மனிதர்களே தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் இவர்களுக்கு எதன் வழியாகவும் இவங்களை புரிய வைக்க முடியாது அப்படின்னு கடவுள் கைவிடுறாரு இந்த விஷயத்தை. இப்படி தனித்து விடப்பட்ட மனிதன் தங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்னோ அல்லது மகிழ்ச்சி என்பது எப்படி இருக்குன்றதையோ ரொம்ப நெடுங்காலம் தெரியாமலேயே இந்த மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. நெடுங்காலங்கள் கழித்து வேலை என்பது ஒரு மனுஷனை எரிச்சல் ஊட்டுவதாகவும், ஒரு மனிதனை சுரண்டி பிழைப்பதற்கு மட்டுமே இல்லை, அது எல்லோருடையும் நாம் ஒன்றிணைந்து செய்து ஒரு வளமான நல்ல ஒரு எதிர்காலத்தை செய்கிறதுக்காக தான் நாம் எல்லாமே இந்த வேலைகளை செய்யணும். ஒருத்தனுடைய உழைப்பை நாம் சுரண்டக்கூடாது என்பதை மக்கள் வெகு நீண்ட காலம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, மரணம் என்பதை நாம் எப்போது வேண்டுமானாலும் நமக்கு நிகழலாம். அதன் வழியாக நாம் இன்னொருத்தர் ரொம்ப அன்பாகவும் பரிவோடவும் கருணை உள்ளத்தோடவும் நாம் இருக்கணும். அதுதான் நாம் இந்த மரணத்தின் தருவாயில் நம்மை பாதுகாக்கும். நம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணமோ அல்லது வேறு எந்த விஷயங்களும் நமக்கு இந்த மரணத்தின் தருவாயில் நமக்கு உதவாது என்கிற விஷயத்தை அவங்க மெல்ல மெல்லமாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக சொல்லப்பட்ட நோய், இந்த நோய் காலத்தில் இன்னொருத்தர்கிட்ட நம்ம பிரிஞ்சிருக்கிறதுக்காக அல்ல, அது மேலும் மேலும் அந்த இடத்துல காட்டக்கூடிய பரிவின் மூலயமாக கருணையின் மூலயமாக அந்த மனிதர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு தான் இந்த நோய்கள் இருக்குது. ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதனை நம்ம அக்கறையோடு பார்த்துக்கிறதுன் மூலயமாக அவர்களுக்கு மேலும் குணமடையவும் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படவும் தான் இந்த நோய் என்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அதையும் அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதாங்க இந்த கதை. ரொம்ப சிம்பிள். 3 விஷயங்கள்: வேலை, மரணம், நோய். இந்த 3 விஷயங்களில் இந்த மனிதர்கள் எப்படி பிரிஞ்சிருந்தாங்க முதலாக, அப்புறம் பிற்பாடு இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவர்கள் அந்த விஷயத்தை தங்களுக்குள்ளே மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த கதையில் சொல்லியிருப்பார் டால்ஸ்டாய். ஆக மனிதன் தவறு செய்யக்கூடியவன், ஆனால் அந்த தவறை சரி செய்து கொள்கிற அந்த மனநிலையும் இந்த மனிதனுக்கு இருக்குது. ஆக மனிதர்கள் இந்த 2 பிரிவுகளாகத்தான் இருக்கிறாங்க. முதல் பிரிவு எதை பற்றியும் கவலை இல்லாமல் தனக்கு என்று மட்டுமே வாழக்கூடிய ஒரு மக்களாகும். 2வது பிரிவு எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லா தவறுகளிலிருந்தும் தன்னை மீட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தன்னோடு மட்டும் இல்லாமல் எல்லோரோடும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கிறாங்க. அதற்கு நம்மளுடைய மனசு தான் காரணம் அப்படின்னு இந்த இடத்துல டால்ஸ்டாய் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஸோ இதுபோல் மேலதிகமான கதைகளுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.